வணக்கம். சாந்தி சமையல்ல இன்னைக்கு நாம மஷ்ரூமை எப்படி சுத்தம் பண்றதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மஷ்ரூம்ஸ் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே இந்த மாதிரி பிளாக் கலர் டாட்ஸ் இருக்கும். அது அந்த மஷ்ரூமோட ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இதை நம்ம சாதாரண தண்ணியில் போட்டு கழுவிக்கணும். இந்த மஷ்ரூம் மேலே இருக்கிற இந்த பிளாக் கலர் டாட்ஸ் எல்லாம் தண்ணியில் முக்கி நல்லா கழுவினீங்கன்னா அது போயிடும். அது மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது மேலே இருக்கிற தோலை உரிச்சிக்கணும். எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு தெரியாமலே நிறைய பேர் இதை சமைக்காமல் இருக்கும். இதோட நடுவில் இருக்கிற அந்த காம்பு பகுதி எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இங்கேருந்து இப்படி எடுத்தாலும் நீட்டாக அந்த தோல் நீட்டாக வந்துடும். உள்ளே மடிச்சிருக்கும் அந்த தோல். ஸோ இது இப்படி எடுத்துடலாம். இப்படி எல்லா மஷ்ரூமையும் இந்த தோல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மேல் தோல் தான் அந்த வழுவலுன்னு இருக்கிற பாகம். ஸோ அதை நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சுத்தமாகிடுச்சு. மஷ்ரூமை நடுவில் ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டோம். இதை நம்ம க்ளீன் பண்ண முடியும். அதோட காம்பை ஒட்டி அந்த தோல் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த இதை நம்ம வெளியே கூடி இழுத்தோம்னா நீட்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் நல்லாவே ஒயிட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும், மஷ்ரூம் தோல் எடுத்த மஷ்ரூமுக்கும் எடுக்காத மஷ்ரூமுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி எல்லா மஷ்ரூமையும் எடுத்து வச்சுக்கோங்க. தோலை ரிமூவ் பண்ண மஷ்ரூமை உங்களுக்கு விருப்பமான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. எல்லா மஷ்ரூமையும் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணின மஷ்ரூமை பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. அது முழுகிற அளவுக்கு நல்லா சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மஷ்ரூமை சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ மஷ்ரூம் ரெடியாக இருக்குது சமைக்கிறதுக்கு. ஸோ இனிமேல் மஷ்ரூம் வச்சு மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் கிரேவின்னு ஈஸியாக சமைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.